குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னா ஏப்ரல் 21 2026 செவ்வாய்க்கிழமை கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முடிஞ்சு நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணிக்கோம். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க, நீங்கள் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறது முன்னாடி நமது பயிற்சி மையம் சார்பில் 2026 ஆண்டு காவலர் தேர்வுக்காக சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேஜானது 6 மாத காலம் இந்த டெஸ்ட் பேஜ் நடக்கிறது. 65 தேர்வுகளும் 6000 வினாக்கள் கிடைக்கும். இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா May 1 தொடங்குறது. சரிங்களா? விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த ஷெடியூல் பிடிஎஃபும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டவர்ஸ் பார்த்துடலாம். தேர்தல் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நடக்கிறத ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா புதிய கட்டுப்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 21 மாலை 6 மணி வந்து நிறைவடையுது. அதன் பிறகு அமலுக்கு வரும் தேர்தல் விதிமுறைகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா தமிழக சட்டப்பேரவை வாக்குப்பதிவு வந்து பார்த்திங்கன்னா வரும் 23 காலை 7 மணிலேருந்து தொடங்கி மாலை 6 மணி வரைக்கும் நடைபெறும். செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 21 மாலை 6 மணிக்கு முதல் வந்து பார்த்திங்கன்னா வாக்குப்பதிவு முடிவடையும் வரை பிரச்சார பொதுக்கூட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடை விதிக்கப்படுது. ஓகேங்களா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா திரைப்படங்கள் மற்றும் யூடியூப் இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விதிமுறைகள் மீறினால் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் வந்து பார்த்திங்கன்னா விதிக்கப்படும். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான இந்த வரி மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது ராஜஸ்தான் மாநிலம் பலோத்ரா மாவட்டம் பச்பத்ராவில் அமைக்கப்பட்டுள்ள நாட்டின் முதல் புதிய ஒருங்கிணைந்த கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோலிய ரசாயன வளாகம் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏப்ரல் 21 நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருந்தார். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீ விபத்து ஏற்பட்டுச்சு. சரிங்களா? அது வந்து ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டு. இந்த வளாகத்தில் கச்சா எண்ணெய் காய்ச்சி வடிக்கும் பிரிவில் தான் பார்த்திங்கன்னா தீ விபத்து ஏற்பட்டுருக்கு. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா நாட்டின் முதலாவது புதிய ஒருங்கிணைந்த கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம். ஓகேங்களா? 79,450 கோடிக்கு அதிகமான முதலீட்டில் வந்து தொடங்கப்பட்டுள்ளது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த சுத்திகரிப்பு பெட்ரோலிய ரசாயன வளாகம் இந்திய எரிசக்தி மற்றும் பெட்ரோலிய ரசாயன துறையில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக இது அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டுக்கு 90 லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி திறன் கொண்ட இந்த சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோலிய ரசாயன வளாகம் ஹிந்துஸ்தான் பெட்ரோலிய நிறுவனம் மற்றும் ராஜஸ்தான் மாநில அரசினுடைய கூட்டுறவின் முயற்சியில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கு. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அது மட்டும் தான் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது சைப்ரஸ் நாட்டில் கடந்த புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 15 நிறைவடைந்த கேண்டிடேட் செஸ் போட்டியில் 24 வயதேயான வைஷாலி வந்து பார்த்திங்கன்னா பட்டம் வாங்கியிருக்காங்க. இதன் மூலம் உலக மகளிர் செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்துக்கான நடப்பு சாம்பியனான சீனாவினுடைய ஜூ வென்ஜியூன்னு வந்து பார்த்திங்கன்னா விளையாடுவதற்காக வந்து பார்த்திங்கன்னா தேர்வாயிருக்காங்க. இதற்கு முன்னாடி வந்து 2024 ஆண்டு கேண்டிடேட்ஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கோனேர் ஹம்பி 2ஆம் இடம் பிடித்தது வந்து பார்த்திங்கன்னா இந்திய வீரர்களின் சாதனையாக இருந்தது. 1952 முதல் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் பட்டம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்பதில் வந்து பார்த்திங்கன்னா வைஷாலி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானவங்க. ஓகேங்களா? அடுத்தது மேற்காசிய போர் பதற்றம் காரணமாக 100 நாள் வேலை திட்டத்திற்கான மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா 17,744 கோடி வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா விபிஜி ராம்ஜி அப்படின்ற ஒரு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தினாங்க. இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு மாற்றாக இந்த திட்டம் 2025 கொண்டு வரப்படுது. 2025 அமலுக்கு வரும் வரை அதாவது 100 நாள் வேலை திட்டம் வந்து பார்த்திங்கன்னா செயல்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான ஊதியத்தை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவரான சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை பயணம் மேற்கொண்டிருக்காரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா மக்களை சந்திக்கிறாரு. அந்த நாட்டின் வடக்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் உள்ள தமிழ் குடும்பங்கள் மலையக தமிழர்கள் பிரதேசங்களில் உள்ள இந்திய வம்சாவளி தமிழ் குடும்பங்களுக்கு 50,000 வீடுகளை வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசு வழங்கியுள்ளதாகவும் அவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. இந்த வீட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4ஆம் கட்டத்தின் கீழ் கூடுதலாக 10,000 வீடுகள் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நூவரெலியாவில் இந்திய வம்சாவளி தமிழர்களுடன் அவர் கலந்துரையாடிய போது டித்வா புயலால் இந்த துயரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேதனை தெரிவிச்சிருக்காரு. இந்த புயலை தொடர்ந்து இலங்கைக்கு உதவுறதுக்காக ஆப்ரேஷன் சாகர் பந்து அப்படின்ற திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா செயல்படுத்தினாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆப்ரேஷன் சாகர் பந்து கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டாங்க அப்படின்னா டித்வா புயலுடன் தொடர்புடையது. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சேனலில் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி டீட்டெயில் தனியாகவே அப்லோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அடுத்தது இரு நாடுகளிடையே பொருளாதார கூட்டுறவு ஒப்பந்தத்தை மேம்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கிய இந்தியாவும் தென்கொரியாவும் திங்கட்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஒப்புக்கொண்டிருக்காங்க. புவிசார் அரசியல் பதற்றம் காரணமாக வர்த்தகத்தில் இடையூறுகள் அதிகரித்து வரும் சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் தென்கொரிய அதிபரான லீ ஜா மியூங் இடையிலான பேச்சுவார்த்தை வந்து பார்த்திங்கன்னா பிறகு இந்த இருதரப்பு ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தாயிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இரு நாடுகளிடையே மிகவும் சமச்சீரான வர்த்தக உறவு வந்து பார்த்திங்கன்னா உறுதி செய்வதோடு தற்போது 2.5 லட்சம் கோடி அதாவது $27 பில்லியன் மதிப்பில் இருக்கக்கூடிய இந்த வர்த்தகத்தை
2030ஆம் ஆண்டுக்குள் 5 லட்சம் கோடி $54 பில்லியன் மதிப்பாக உயர்த்தத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது சிங்கப்பூரினுடைய அதிபரான தர்மன் சண்முகரத்னத்தினுடைய தாயார் சர்வாம்பிகை சண்முகரத்னம் வந்து பார்த்தீங்கன்னா வயது 99. சிங்கப்பூர் உள்ள அவரது இல்லத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலமாயிருக்காரு. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சுட்டா போதுமானது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 3000 ரஷ்ய ராணுவ வீரர்கள், 5 ரஷ்ய போர்க்கப்பல்கள், 10 போர் விமானங்கள் 5 ஆண்டு காலம் நிலைநிறுத்தப்படுவது தொடர்பான ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா அமலுக்கு வந்திருக்கு. இந்தியா ரஷ்யா இடையிலான பரஸ்பர தளவாட பரிமாற்ற ஒப்பந்தம் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் கடந்த மாதம் பிப்ரவரி மாதம் கையொப்பமானது. அதன் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்துகிறாங்க. இந்தியாவும் ரஷ்யாவும் விரும்பினால் இந்த 5 ஆண்டு காலத்துக்கு பிறகும் மேலும் ஒரு 5 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒப்பந்தத்தில் இருக்குது. சரிங்களா. அடுத்த வந்து ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எகிப்தினுடைய கெய்ரோ நகரில் செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கு. இந்தியாவிலிருந்து 71 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிறாங்க. அடுத்தது வந்து ஜெர்மனியின் பிரதான கால்பந்து போட்டியாக இருக்கும் பந்தஸ்லிகாவில் நடப்பு சாம்பியனான பயர் மியூனிச் சாம்பியன் கோப்பையை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இது அந்த அணியினுடைய 34வது பந்தஸ்லிகா சாம்பியன் பட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. பந்தஸ்லிகா போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக கோல்கள் அடித்த தனது சாதனையை வந்து பார்த்தீங்கன்னா பயர் மியூனிச் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே முறியடிச்சிருக்காங்க. 1971-72 101 கோல்கள் அடித்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சாதனை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே முறியடிச்சிருக்காங்க. 105 கோல்கள் அடிச்சிருக்காங்க. சரிங்களா. விளையாட்டுத்துறையில் வளர்ந்து வரும் இளம் திறமையாளர்களை ஊக்குவிக்கும் நோக்கில் வந்துன்னா தேசிய தரவரிசையில் முதலிடம் வகிக்கும் டென்னிஸ் வீரரான புனித்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வ ஸ்பான்சராக வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி பார்த்திங்கன்னா செயல்படுவதாக அறிவிச்சிருக்காங்க. அகில இந்திய டென்னிஸ் சாம்பியன்கள் 14 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் இந்திய அளவில் முதலிடத்தில் உள்ள 13 வயதான புனித்து வந்து பார்த்திங்கன்னா அண்மையில் ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படுத்திய அபாரமான ஆட்டத்தின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா லண்டன் விம்பிள்டன் போட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்கும் தகுதி பெற்றிருக்கிறார். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோ எந்த எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அடுத்த நமது பயிற்சி மையம் சார்பில் 2026ஆம் ஆண்டு காவலர் தேர்வுக்காக சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து தான் தொடங்கியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்சை வந்து பார்த்திங்கன்னா May 1 தொடங்குது. விருப்பம் உள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.